கிளாம்பாக்கத்தில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மருத்துவமனை, 4 பெரிய உணவகங்கள், 100 கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 4 சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் 12 இடங்களில் 24 மணி நேர குடிநீர் வசதி, 540 கழிவறைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வாகனங்களை பார்க்கிங் செய்வதற்காக 2 கீழ்த்தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முதல் தளத்தில் 260 கார்கள், 568 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் வகையிலும், இரண்டாவது தளத்தில் 84 கார்கள், 2230 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் வகையிலும் வசதிகள் உள்ளன. இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பிராட்வே, திருமான்மியூர், டி நகர், பூந்தமல்லி, ஐயப்பந்தாங்கல், அடையார், வெள்ளச்சேரி உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கும் மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. எஸ்இடிசி, டிஎன்எஸ்டிசி, பிஆர்டிசி மற்றும் ஆம்னி பேருந்துகள் என மொத்தம் 2130 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பிராட்வே, தியாகராய நகர், பூந்தமல்லிக்கு 10 நிமிடங்களுக்கு ஒரு பேருந்தும், தாம்பரம், திருமான்மியூர், ஐயப்பந்தாங்கலுக்கு 8 நிமிடங்களுக்கு ஒரு பேருந்தும் இயக்கப்படுகிறது. வேளச்சேரி, அடையார், சோழிங்கநல்லூர், திருப்போரூர், வாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர், திருவேற்காடு, ஆவடி, மாதவரம், பெரம்பூர், குறுக்குப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், கோயம்பேடு பேருந்து நிலையம், கூடுவாஞ்சேரிக்கு 15 நிமிடங்களுக்கு ஒரு பேருந்து இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.